Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் நம்பர் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பேஜ் நம்பர் 130ல் இருக்கிற புக் பேக் எக்ஸசைசஸ் 6th ரோமன் லெட்டர் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் 5th கொஸ்டின். வாட் இஸ் த சேம் அபவுட் த எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சேமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எதுலலாம் அப்படின்னா ஏ லித்தியம் சோடியம் அண்ட் பொட்டாசியம், அதாவது லித்தியமும் சோடியமும் பொட்டாசியமில் எது சேமாக இருக்குது எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர்ஸில். அதே மாதிரி பி பெரிலியம் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். ஸோ இப்போ சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கொடுத்துருக்கிற டேட்டாவை அப்படியே எழுதிக்கணும். ஏஸ் ஈக்குவல் டு லித்தியம் சோடியம் பொட்டாசியம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா அது கூட அட்டாமிக் நம்பர் எழுதணும். அட்டாமிக் நம்பர் ஆஃப் லித்தியம் வந்து 3, இதை கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். 3, சோடியமுக்கு 11, பொட்டாசியமுக்கு 19. ஸோ அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது பாருங்கள், லித்தியமுக்கு டோட்டலாக 3 இருக்குது. ஸோ 2, 1 ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, அதாவது கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் 1. இதில் வந்து 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கே ஷெல்லில் ஃபுல்ட் ஆகிறதுக்கு 2, எல்லில் வந்து 8, எம்மில் வந்து பேலன்ஸ் 1. அதே மாதிரி 19 பாருங்கள், கே ஷெல் எல்லு எம்மு அடுத்தது என்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ 2, 8, 10 + 1 11, 8, 10, 18, 18 + 1 19. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எது சிமிலியாக இருக்கும் பாருங்கள். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எல்லாமே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இதுதான் இதோட சிமிலியர். அப்போ ஆன்சர்னு எழுதுறது லித்தியம். ஸோ லித்தியம் சோடியம் பொட்டாசியம் have 1 electron in their outermost shell. In their outermost shell. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர். செகண்ட் பாருங்கள் பி. பியில் என்னெல்லாம் எலமெண்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பெரிலியம் பிஇ, மெக்னீஷியம் எம்ஜி, கால்சியம் சிஏ. ஸோ பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது அட்டாமிக் நம்பர் ஃபார் ஆல் த எலமெண்ட்ஸ் யூ கேன் ரைட். ஓகே, ஸோ பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 4. மெக்னீஷியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னென்னா 12. அண்ட் கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னென்னா 40. சிஏனா கால்சியம். ஷார்ட்டாக நம்ம சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ சிம்பிளுங்கிறது ஷார்ட்டஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் எலமெண்ட் தான். அண்ட் பிஇனா பெரிலியம். ஓகே, ஸோ இப்போ அட்டாமிக் நம்பர் எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக கே ஷெல்லு எல் ஷெல்லு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் 2. ஃபஸ்ட்டு ஷெல்லோட கேப்பபிலிட்டி 2, செகண்ட் ஷெல்லில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 2. கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் 2. அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் வந்து 8 இருக்கும். 2 + 8 10, பேலன்ஸ் 2 தான் இருக்குது. அப்போ எம் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது 2. அதே மாதிரி கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் 8 அண்ட் எம் ஷெல்லில் 8. 8 கால்சியமோட இது வந்து 20. ஸோ 8 + 2 10, 8, பேலன்ஸ் என் ஷெல்லில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2. ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எது சேமாக இருக்குது. எல்லாமே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் பாருங்கள் 2, 2, 2. அப்போ இதுக்கெல்லாம் எது சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரிலியம் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் have 2 electrons in their outermost shell. In their outermost shell. So 2 will be the answer. இதுக்கு என்ன சேமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து 1 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்குது. செகண்ட் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல். தட்ஸ் ஆல். அது டேரெக்டாக நம்ம போட முடியாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி தான் நம்ம ஆன்சர் எழுதணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.